அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அதில் நம்முடைய வின்சென்ட் தே பால் சபையினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நாம் எங்கே பார்த்தாலும் கரும்பு பொங்கல் அப்படின்று வைத்து கோயிலே ஒரு கலகலப்பாக இருக்கிறது. அப்போ பொங்கல் திருவிழாவையும் இந்த நாளில் நம்ம இந்த இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு விழாவாகவும் கொண்டாடுகின்றோம். ஆக இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கின்றது. அதுவும் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெற்ற நாளில் நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த புதுசாக அதிசயமாக இன்றைக்கு திடீரென்று மழை வந்துவிட்டது. அதில் வரும்போது எல்லாரும் நீங்கள் நனைந்திருப்பீர்கள். அதில் வரும்போதே உள்ளே திருமுழுக்கு பெருக்கான எல்லா மழை நீரை தூய்மான நீரை நீங்கள் இந்த மேலே இறைவன் பொழிந்திருக்கிறார். ஆக தூய உள்ளவங்களாக இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தில் நம்ம வந்திருக்கின்றோம். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக எவ்வாறு இறைவன் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தந்தையானவர் சொன்னது போன்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரி படைகிறேன் என்று இயேசுவை பற்றி தந்தையாம் கடவுள் சொன்னதை நம்ம கேட்டோம். நாமும் இந்த நாளில் இறைவன் இப்படிப்பட்ட வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் சொல்வதற்கான அருளை இறைவன் நம் ஒவ்வொருவரும் தரணும் சொல்லி நம் எல்லோருக்கும் இந்த திருப்பிலே நாம் ஜெபிப்போம். ஒரு முறை ஒரு சிறுவன் தன் அம்மாவிடம் பலவற்றை கேட்டு ஒரே நச்சரிச்சிட்டான். இது அதை வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு சொல்லி தொல்லை பண்ணி அப்படியே கேட்கும்பொழுது அவங்க அம்மா கோவம் வந்துடுச்சு. என்னடா அவன் இப்படி தொல்லை பண்ணுறான்னு சொல்லி கம்பை எடுத்தாங்க, வளாசினாங்க. வளாசிட்டு கடைசியாக கேட்டாங்க, இனிமே கேட்பையா? நான் கேட்க மாட்டேம்மா. ஐஸ்கிரீம் கேட்பியான்னார். நான் கேட்க மாட்டேம்மான்னார். எனக்கு கடைக்கு போனேன், அந்த பொருளை வாங்கி கொடுப்பேன், கேட்பியான்னு. கேட்க மாட்டேன். சரி, நான் அம்மா சொல்கிறேன், என் பேச்சை கேட்பியான்னு கேட்டார். கேட்க மாட்டேம்மா அப்படின்னார். இன்றைக்கு பிள்ளைகள் அப்படித்தான் பல காரியங்களில் நம்ம கேட்டு தொந்தரவு செய்தாலும் நாம் சொல்வதை மட்டும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஆனால் நாம் சொல்வதை அவர்கள் ஒருபோதும் கேட்பதற்கு பெரும்பாலான பிள்ளைகள் தங்களுடைய மனசை தயார் நிலைப்படுத்துவதில்லை. அவரும் நம்ம அம்மா தான் நான் பார்த்துக்குவோம் சொல்லி. அதுபோன்றுதான் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையால் தான் இந்த உலகத்தில் பாவம் என்பது உள்ளே நுழைந்தது. ஆனால் அந்த பாவத்தை போக்க தந்தையாம் கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னதை கேட்டார், கீழ்ப்படிந்தார். ஆள்தான் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்ற அந்த வான தந்தையினுடைய நற்சான்றிதழை இறைவன் ஆண்டவர் இயேசு கொடுத்தார். இதன் வழியாக இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்ம மீட்பை அடைந்திருக்கிறோம் என்பதை இறைவன் கீழ்ப்படிதலால் தான் கிடைத்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாள் இந்த நம்முடைய பெருவிழா இரண்டு முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் நமக்கு சொல்லுது. ஒன்று என்ன அப்படின்னா, பாவத்தின் தலைவனாகிய சாத்தானையும் உலகியல் நாட்டங்களையும் விட்டு விடுவது. சாத்தான் எதெல்லாம் சொல்கிறதோ அதனுடைய குணநலன் அனைத்தையும் நாம் விட்டு விடுவது. இரண்டாவது, கடவுளை நம்பி அவரோடு ஒன்றிணைந்து வாழ்வது. சாத்தானை விட்டு விடுவது. அதன் பிறகு கடவுள் சொல்வதை கேட்டு அவர் நமக்கு ஒவ்வொருக்கும் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்வதுதான் இந்த திருமுழுக்கினுடைய முக்கிய சாராம்சங்களாக அமைகிறது. ஆக இந்த முதலாவது நம்முடைய வாழ்க்கையில விட்டுவிட வேண்டியவை எவை அப்படின்னா, பாவமும் உலக நாட்டங்களும். பாவமும் உலக நாட்டங்களும் பார்த்தீங்கன்னா, திருமுழுக்கு நமக்கு பாவத்தின் அடிமை தளத்திலிருந்து விடுவித்து கிறிஸ்துவோடு புது பிறப்பு அளிக்கிறது. அதான் நம்ம திருமுழுக்கு நாம் பெறுகின்றோம். அப்போ இந்த பாவம் எப்படி நன்றாக தெரியும், ஆதாமுடைய கீழ்ப்படியாமையால் தான் வந்தது. அதை இறைவன் மீண்டும் நமக்கு பெற்று கொடுத்தார் என்பதும் தெரியுது. ஆக நாம் விட்டுவிட வேண்டியவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு கீழ்ப்படிவது, மாய கவர்ச்சிகளை நாம் பார்த்து மயங்கி விடுவது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பேராசை, பொறாமை, நான் அது வாங்கணும் இது வாங்கணும், பார்த்ததெல்லாம் நான் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணமெல்லாம் சாத்தானுடைய எண்ணங்களாகவும் கவர்ச்சிகளாகவும் இன்னைக்கு இருக்கிறது.
இதைதான் விட்டுவிட வேண்டும் என்று இறைவன் நமக்கு தருகிறார். ஆக இறை பற்றின்மை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. நான் ஏன் கோயிலுக்கு போகணும், நான் ஏன் ஜபம் செய்ய வேண்டும், நான் ஏன் இந்த திருப்பலியில் பங்கு பெற்று அதில் நான் ஏன் ஆசிர் பெற வேண்டும், நான் தான் யோசிக்கிறேன்னு. நான் என்னுடைய கடின உழைப்பில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஏன் இது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்து விடுகிறது. குறிப்பாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது இயற்கையாகவே இருக்கிறது. ஆனால் இந்த இறை பற்றின்மை ஆன்மீக இறப்பினை தரும் சொல்றாங்க. நம்முடைய ஆன்மீகம் செத்து போயிடும், நம்ம ஆன்மீகத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இதைதான் நம்ம அந்த பழைய இயல்பை விட்டு விட்டு இறைவனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லுகின்றார். அப்போ இறை ஆண்மை, இந்த ஆன்மீகத்தை நம்ம எப்போ நம்ம புதுப்பிக்க முடியும் அப்படின்னா இறைவனோடு இணைந்திருக்க வேண்டியது. ஆக இந்த இரண்டாவதாக கடவுளும் அவரது அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விட்டுவிட வேண்டியது சாத்தான், அதனுடைய குணநலன்கள், அதை காட்டுகின்ற கவர்ச்சியான வழிமுறைகள் எல்லாம் விட்டுவிட்டு இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இறைவனை பற்றிக்கொள்ள அவ்வளோ எளிதல்ல. கோயிலுக்கு வரவும் ஜெபம் செய்ய வேண்டும், இறைவன் எதை செய்யக்கூடாதோ எதை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாம் கேட்க வேண்டும். அதற்கு நாம் அடிப்படையாக அமையும் போது இந்த இறை வார்த்தையை வாசிக்கணும். இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது இறை தூண்டுதலால் தூயாவின் வல்லமையால நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இறைவன் நமக்கு சொல்லுவார். ஆக இந்த சாத்தானுடைய மாய கவர்ச்சியிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்றால் இத்தனையும் செய்ய வேண்டும். அதனால தான் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது அவர் பாவிகளோடு தன்னை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு இந்த திருமுழுக்கு தேவையில்லை. இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன், அவங்களோடு நானும் ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் திருமுழுக்கு பெற்றார். தவிர அவர் செய்த பாவத்திற்காக திருமுழுக்கு பெறவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் செய்த பாவங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அவர் விடுபட்டார். குறிப்பாக நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆனால் மனிதனுடைய பாவத்தினுடைய சுமையிலெல்லாம் தன் தோளில் சுமந்து மீட்பின் பயனை அவர் தொடங்கினார் என்பதை இந்த நாள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் அவர் திருமுழுக்கு பெற்று தன் பணியை, இறை பணியை, தந்தை கொடுத்த பணியை தொடங்கினார். அப்போ திருமுழுக்கின் வழியாக நாமும் கடவுளினுடைய அன்பார்ந்த மக்களாக மாற இறைவன் நமக்கு இந்த நாளில் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுகின்றார். அப்போ கடவுளுடைய அன்பார்ந்த மக்களாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பணியை நாம் செய்யணும். கடவுள் என்ன பணி சொன்னார்? பிறரை அன்பு செய்வது, பிறரை மன்னிப்பது, தவறு என்றால் சுட்டி காட்பது. இன்னைக்கு அவன் எப்படின்னா போட்டான் நமக்கு என்ன போச்சு, நாம அவனுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு கிடையாது. தவறு என்றால் தவறு என்று சொல்லணும், சரி என்றால் சரி என்று சொல்ல வேண்டும். சில நேரம் நம்ம அவங்க சொல்வதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நல்லவர்களாக இருப்போம். நல்லவர், ரொம்ப நல்லவர், செப்ப எதை கேட்டாலும் கேட்காது. ஆனால் தவறு என்று சொல்லி சுட்டி காட்டினால்தான் இறைவனை நாம் பின்பற்றுகின்றோம் அர்த்தம். பிறருக்காக நாம் வாழவில்லை, ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த இறை வார்த்தையின் வழியாக அவர் கொடுக்கின்ற கட்டளையின் வழியாக நாம் நடக்கிற பொழுது சரி என்றால் சரி என்றும், உண்மை என்றால் உண்மை என்றும், தவறு என்றால் தவறு என்றும் சொல்வதுதான் இறைவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கின்றோம். மூன்றாவதாக திருமுழுக்கின் வாழ்க்கை அப்படின்னா ஒன்று நாம கரை சேர்வது, இன்னொன்று பிறரை கரை சேர்ப்பது. முதல்ல நாம் பிறரை கரை சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் நாம் கரை சேர வேண்டும். அதனால்தான் திருமுழுக்கு என்பது பாவ கரையிலிருந்து இறைவன் அவர் கையை கொடுத்து நம்ம கரை சேர்க்கிறார். உங்களால் முடியாது, நான் உங்களுக்கு கை கொடுக்கின்றேன். இந்த ஒரு பாவ வாழ்க்கையில் விளைவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்து அவர் தன் கைகளை கொடுத்து நம்ம மீட்டெடுத்து நம்மை கரை சேர்க்கின்றார். அதான் முதல்ல நாம் கரை செய்வதற்கான பணி நாம் செய்யணும். அதன் பிறகுதான் பிறரையும் நாம இந்த கரைக்கு, ஆன்மீக என்கின்ற சொல்கின்ற அந்த கரைக்கு நாம் சேர வேண்டும். பாவ கரையிலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் பிறரை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், தூயாவின் கொடைகளை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். குறிப்பாக தூயாவின் கொடைகளின் வழியாக பாவ கரையிலிருந்து விடுபட்டு இறைவனை நாம் சென்றது போன்று பிறருக்கும் நாம் வழிகாட்ட வேண்டும், பிறரையும் நாம் கரை சேர்க்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் முதலில் நாம் கரை சேர வேண்டும், பிறகு நாம் பிறருக்கு கரை சேர்க்கின்ற வழியை ஆண்டவருடைய துணையால், தூயாவின் வல்லமையால் நாம் பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் நமக்கு நினைவுறுத்துகின்றது.
நான்காவதாக நம்முடைய வாழ்க்கை முறையில் சில சவால்கள் இருக்கும், அழைப்புகள் இருக்கும். நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், நான் நல்லவனாக இருக்கின்றேன், அதோடு மட்டும் போதாமன்னா போதாது. பிறரையும் நல்லவனாக மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எல்லாரும் நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும். அதுதான் புது பிறப்பு அளிக்கின்ற அந்த நீரை, தூயாவினுடைய கொடையை நாம் பெறுகிற பொழுது பிறருக்கும் அந்த புது வாழ்வை கொடுக்கிற வல்லமை பெறுகின்றோம். இதை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு பல தடைகள் வரும். சாத்தான் விட்டுறார், தீய சக்தி விட்டுறார். என்ன நான் கஷ்டப்பட்டு இவங்களை ஒரு மாய கவர்ச்சியில் இதுதான் சரியான வழி என்று அவர்கள் நான் வழி நடத்திட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இடையில இது தவறுன்னு சொல்லி வழி மறைக்கின்றீர்களே என்று சொல்லுகிற பொழுது அங்கே தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். அதை நீங்கள் செய்ய விடாமலும் இருக்கான எப்படியெல்லாம் வருமோ வராதோ என்று நாம் நினைத்து கொண்டோமோ அது அந்த வழியெல்லாம் நமக்கு தடைகள் வரும். அப்படி இருக்கிற பொழுதுதான் முதல்ல நம்முடைய வாழ்வு ஊழியர் வாழ்வாக, துன்புறும் இறை ஊழியர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல துன்புறும் ஊழியராக இருக்கிற பொழுது நாமும் பிறருக்காக, ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கிற பொழுது நாம் நம்முடைய சில சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி சவால்களை சந்திக்கிற பொழுது நமக்கு ஒரு விரக்தி வரும். நான் ஏன் இதை செய்யணும், நான் ஏன் பிறரை வழிகாட்டணும், இது என் தேவையா அப்படின்ற கேள்விகளும் எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தில் உதிக்கும். அப்படி உதிக்கின்ற பொழுதுதான் இறைவன் நம்முடைய உள்ளங்களை வலுப்படுத்த தூயாவின் கொடைகளை நமக்கு தருகிறார். அதனால அந்த மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, நம்பிக்கை, நிதானம், கனிவு, தன்னடக்கம் இதெல்லாம் நமக்கு வருகிற பொழுது இந்த துன்பங்களும் இந்த தடைகளும் நம்மை விட்டு பொறுமையாக போய்விடும். ஆக இந்த நாளில் நமக்கு இறைவன் மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது, வார ஆண்டவர் திருமுழுக்க பெற்ற பொழுது அவருக்கு வல்லமைகளும் அந்த தூயாவினுடைய சக்தி பிறந்து நம்முடைய வாழ்விலும் இது பிறக்கும் என்றதை இந்த நாள் நமக்கு நினைவுறுத்துகின்ற. ஆக இந்த நாள் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவனுடைய திருமுழுக்கு விழா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கிறது. நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா முதல்ல நாம் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும், இறைவனில் நாம் இணைந்திருக்க வேண்டும். அது ஒரு அழைப்பு மட்டுமல்ல, நம்முடைய பணி வாழ்வினுடைய அர்ப்பணிப்புமாக இருக்கிறது, நம்முடைய ஒரு புது வாழ்வின தொடக்கமாகவும் இருக்கிறது. ஆக இயேசுனுடைய அந்த ஒரு திட்டப்பணியில் அவர் சொல்வது போன்று கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கும் பொழுது திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள நாம் வழிவகுக்க வேண்டும் என்று பவுலடிகளார் கலாத்தியர் நூலில் சொல்வது போல நாமும் திருமுழுக்கு பெற்ற தூயாவி வல்லமை கொண்டிருக்கின்ற எல்லாரும் பிறரும் அவர்களும் தூய ஆவி பெறுவதற்கான வழியையும் வாய்ப்பையும் நம்மால் முடிந்தவற்றை செய்ய இந்த நாள் நமக்கு நினைவு கூறுகிறது. அவை நம்முடைய திருமுழுக்கு நினைவை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் திருப்பலி பெறுகின்றோம், திருப்பலியில் கலந்து கொள்கின்றோம். அது இறைவனை பெற்று நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு செயலை நம்முடைய வாழ்வில் நல்ல ஒரு கிறிஸ்துவலாக வாழ இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இந்த வாய்ப்பில் மென்மேலும் இன்னும் அதிகமாக நான் மட்டும் கரை சேர்ந்தது மட்டும் போதாது, பிறரையும் கரை சேர்க்க வேண்டும், இன்னும் குடும்பத்தையும் அவர்களையும் கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். இறை வல்லமை பெற்றவர்களாக மென்மேலும் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை மேம்படுத்த இறை அருளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.